என்ற புலி திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் நாடாளுமன்ற பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை வைகோ அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வாய்ப்பளிக்கப்பட்டு முதலில் 1978ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அடியெடுத்து வைத்தார். 4 முறை மாநிலங்களவை உறுப்பினர், 2 முறை மக்களவை உறுப்பினர், ஆக மொத்தம் 30 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியுள்ளார். விடுதலை இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரியை தவிர்த்து இந்திரா காந்தி அம்மையார் முதல் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரை நம் நாட்டின் 12 பிரதமர்களுடன் நாடாளுமன்றத்தில் வாதம் செய்துள்ளார். அவர்களின் அதே வேளையில் அவர்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். ஏழை எளிய மக்களின் குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக, குரலற்றோரின் குரலாக, தமிழ் மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் இந்த 30 ஆண்டுகளில் அவர் சாதித்தது, போராடியது ஏராளம். அதில் சிலவற்றை இவ்வேளையில் இன்றைய தலைமுறைக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு, அதை பற்றி சிந்திக்காத வேளையில், நதிநீர் இணைப்பு சாத்தியப்படாது என்று கூறிய வேளையில், நதிநீர் இணைப்புக்காக முதலில் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் வைகோ. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்களுக்காக அதிக முறை, கிட்டத்தட்ட 13 முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நம் வைகோ. ஈழ மக்களின் குரலாக, மேதகு அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், ஐநா மன்றத்திலும் ஒலித்தவர் நம் வைகோ. நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் படங்கள் இருக்கின்றன, பல தலைவர்களின் படங்கள் இருக்கின்றன. ஆனால் விடுதலை அடைந்த பிறகு 40 ஆண்டுகள் கழித்தும் இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படம் மைய மண்டபத்தில் இல்லையே. அண்ணல் அம்பேத்கரின் படத்தை வைத்தால் நாடாளுமன்றம் தீட்டுப்படுமா என்று அன்று புலியென கர்ஜித்தார். அதன் விளைவாக அன்றைய பிரதமர், சமூக நீதி காவலர் ஐயா விபி சிங் மூலமாக அன்று கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படம் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் திறக்கப்பட்டது. அதற்கு காரணமானவர் தலைவர் வைகோ அவர்கள். மே 1 தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 30 நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் நம் தலைவர் வைகோ. அதன் விளைவாக அடுத்த நாள் அன்றைய பிரதமர் விபி சிங் அவர்கள் நாடு முழுவதும் மே 1 தொழிலாளர் தினம் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது. மே தினம் இன்று நாடு முழுவதும் விடுமுறை நாளாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர், அதற்கு வித்திட்டவர் நம் வைகோ. பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் NLC பொதுத்துறை நிறுவனம், அதை தனியார் மயமாகாமல் தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்களில் விலக்கேற்றி வைத்தவர் நம் வைகோ. அதே வேளையில் இன்று நம்முடைய விருதுநகரிலிருந்து ராஜபாளையம், தென்காசி வழியாக கேரளத்திற்கு செல்லும் ரயில்கள் பயன்படுத்தும் விழுப்புரம், விருதுநகர், கொல்லம் அகல ரயில் பாதை திட்டத்திற்கு வித்திட்டவர் நம் வைகோ அவர்கள்.
அதே வேளையில் 25 வருடங்களுக்கு முன்பு ரயில்வே டிக்கெட் பரிசோதனையாளர்கள் டிடிஆர் அவர்களுக்கு ரயில்களில் படுக்கை வசதி பெர்த் வசதி செய்து தர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் 25 வருடங்களுக்கு முன்பு முழங்கி ரயில்வே டிடிஆர் அவர்களுக்கு ரயில்களில் பெர்த் வழங்க காரணமாக இருந்தவர் நம் தலைவர் வைகோ அவர்கள். இவ்வாறு அவருடைய பல சாதனைகள் சிலவற்றை தான் நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன். இப்படிப்பட்ட அவருடைய சாதனைகளை, நாடாளுமன்ற பணிகளை கட்சி எல்லைகளை கடந்து, அரசியல் சித்தாந்தங்களை கடந்து பல கட்சி தலைவர்கள் பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கு எல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 4வது முறை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு செல்வதற்கு வாய்ப்பளித்திட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அவருடைய பாராட்டுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாஜக தலைவர் திரு நட்டா அவர்கள், அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தம்பித்துரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா, ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங், பொது உடைமை இயக்கங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ஜான் பிரிட்டாஸ், சந்தோஷ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஷ் ஜா, என்சிபி இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுல் பட்டேல் என பல தலைவர்கள் தலைவர் வைகோ அவர்களின் இந்த 30 ஆண்டு கால சாதனைகள், நாடாளுமன்ற பணிகளை குறித்து அவர்கள் பாராட்டியுள்ளார்கள், புகழாரத்தை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவருடைய பல சாதனைகள் நாடாளுமன்ற சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன். இன்றைய தலைமுறை அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அது அவசியம். நேற்று நாடாளுமன்றத்தில் தலைவர் வைகோ அவர்கள் அந்த உரை வழங்கிய பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி மக்கள் பணிகளில் மக்களுக்கு சேவை செய்யும் அந்த புனிதமான அந்த கடமையை நன்கு செய்திட வேண்டும் என்று கூறினார். எப்படி கண்டிப்பா வருவாங்க. அது நீங்க பத்திரிகைகளை தான் நீங்க சொல்லணும். பொதுவா என்னோட பொதுவாக சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, அந்த கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் சேவை ஆற்றிட வேண்டும்ங்கிறதா தலைவர் நேற்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய கருத்து அதுதான். இவர் செய்யல, இவர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது, செய்யலன்னு சொல்லக்கூடாது சொல்லாம எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறது அவர் சொல்றதை நான் சொல்ல முடியும். ஆமா, அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க. அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தடவை. அவர் அங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டு பெற்றிட வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் அவர் அங்க பேசுவார், கண்டிப்பா பேசுவார். அந்த நம்பிக்கை இருக்கு. நாங்க அது கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டாங்க. நாங்க அவரை பத்தி நாங்க பேசுறதுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் என்ன திறந்தாழ்த்திக்கல விரும்பவில்லை. நாங்களே என்ன சொல்லியிருக்கோம், அது கடந்து செல்வோம் சொல்லியிருக்கோம். அடுத்து செப்டம்பர் 15 எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு திருச்சியில நாங்க மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போறோம். நாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் அடுத்து நீங்க உங்களுக்கே தெரியும், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு சொன்னாங்க. அந்த முயற்சியில தான் ஈடுபடும் சொல்லி எல்லாருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். எங்க அவர் இது அதை பத்தி பேசுறதே நேர கொலைன்னு சொல்லுவேன். நான் வேற வேலையை பார்ப்பேன். ஜனங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, அதை பத்தி பேசுவாங்க. தலைவரோட பணியாற்றினாங்க. ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவர் கட்சியில கட்சி
ஒவ்வொரு இயக்கத்திலும் மதிமுக மாத்திரம் கிடையாது, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலையும் ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் உண்டு. அதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அது போன்றதா இந்த நபருடைய குற்றச்சாட்டு. அதனால நீங்க இதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்க இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட விரிவா பேசியிருக்கிறாங்க. என்ன காரணம், அவருடைய குற்றச்சாட்டு பதில்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கடந்து போனதை சொல்றாங்க. சொல்லவே இல்லைன்னா நீங்க கேட்கலாம். நீங்க நானே பலமுறை சொல்லியிருக்கிறேன், விரிவா பேசியிருக்கேன். உங்க புதிய தலைமுறை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்தா அதுல 27 நிமிஷம் போட்டிருந்தாங்க. அதை நான் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். எங்க இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாரும் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து கடந்து செல்வோம். எல்லா இயக்கத்திலும் வர்றதா ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு வரும், மறுபடியும் வெளியே போனவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பனும் கடந்து செல்வோம். எந்த கட்சியில் இருக்காங்க இப்போ? எந்த கட்சியும் தெரியலையா? வாழ்த்துக்கள். எனக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா கண்டிப்பா விமர்சனங்கள் உண்டு. அதாவது இன்னைக்கு அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. நீங்க காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே எல்லா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டாலே கண்டிப்பா விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனம் பதில்கள் நாங்க கொடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறேன். அதனால பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க கட்சிக்காரன் சொல்றேன். ஏன்னா நான் சொல்ல ஆரம்பிச்சுக்கேன், மறுபடியும் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய மக்களுக்காண்டி பேச வேண்டிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள், அதை பத்தி நம்ம பேசணும். அவர் என்னன்னா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவருங்க. எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற தேர்தல் வருது, அவருடைய வேலையை செய்யறாரு, அவ்வளவுதான். இப்படி சொன்னாலும் அதை குழப்பத்தை உருவாக்கலாம் இல்லையா? சொல்ற அண்ணன் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக, மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. அவருடைய கருத்து அது, அவ்வளவு. யார் சொல்றாங்க? அவர் சொல்லுவார். பதில் சொல்லாதீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. பொருட்படுத்த வேண்டாம், அவ்வளவுதான். இனி அது சீட் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் திமுக இல்ல எந்த கட்சி எந்த கூட்டணி அது விஷயமா எதுவுமே பேச ஆரம்பிக்கல. கண்டிப்பா அது அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது கண்டிப்பா பத்திரிகைகளுக்கு நான் கண்டிப்பா விளக்கம் சொல்லுவேன். இப்படி கேள்வி கேட்டு பதில் ஒண்ணு வாங்கி நம்மள வாட்டி விடுறதா உங்களுடைய வேலை. நானும் இதுக்கு தெளிவான பதில் சொல்லிட்டேன். ஆனா அந்த பதிலேயே ஒன்னு கட் பண்ணி அதான் தலையங்கமா வரும். தயவு செய்து என்ன மேல இறக்க வைங்க, மாட்டி விட்டுறாதீங்க. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்காரங்க நல்லா இருக்கிற நல்ல பத்திரிகைகள் நீங்க தான். எங்க ஊர் திருச்சியிலோட சொல்லுவாங்க, திருச்சியில இருக்க பத்திரிகைகள் திருச்சி எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நானு. நீங்களும் அப்படியே எழுதாதவங்க, அது மாதிரி பதிவு பண்ணாதவங்க, தயவு செய்து இறக்க காவிங்க. எல்லாம் ரெடிங்களா? ரெடி? ஓகே.